மழை காலங்கள்ல ஆறு குளம் குட்டைகளுக்கு பக்கத்துல வசிக்கும் தவளைகள் இரவு நேரத்துல கர 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 கரன்னு விடாது சத்தம் போடும். அப்படி ஒரு மழை காலத்துல தவளையின் சத்தத்தை கேட்ட வரகுண பாண்டியன் இந்த தவளைகள் எல்லாம் ஹர ஹரன்னு மகாலிங்க சாமியின் பெயரை ராத்திரி எல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப பசியோட இருக்கும்னு நினைச்சு அதுக்கு உணவு கொடுக்க வேண்டி உடனே காவலர்களை கூப்பிட்டு பொரியோட தங்க காசையும் கலந்து குளத்துல தூவ சொன்னாராம். இதை குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொன்னும் கலந்து தூவியும்னு 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவையில வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்கிறார். அதனால சாதாரண மழை காலத்துல தவளை கரகரன்னு கத்தனதையே ஹரஹரன்னு மகாலிங்க சாமியின் பெயரை சொன்னதாக எடுத்துக்கிட்டு அடியார்களுக்கு பசியை போக்க வெறும் உணவோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு இனியும் கஷ்டம் வராம இருக்க பொற்காசையும் கலந்து தூவ சொன்னார்னா உண்மையிலேயே மகாலிங்க சாமியோட பெயரை இடைவிடாது சொல்லும் அடியார்களுக்கு உணவு கொடுப்பது, அன்னம்பாலிப்பு, மாகேஸ்வர பூசை எல்லாம் எவ்வளவு உயர்ந்த புண்ணியம் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.